Hey guys, welcome back to Trading for Beginners Tamil series. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 4வது வீடியோ நம்மளோட சீரிஸில். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி ஆகிறது ஐடென்டிஃபை பண்ணுறதை சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ என்னடா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்லித்தர போகிறோம். ஸோ எது தானே எல்லாரும் யூடியூப்பில் சொல்லித்தரான்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் வந்து நான் எல்லாரும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தரலான்னு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டெய்லி சார்ட் வந்து வச்சிருக்கேன். ஸோ நார்மலாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ சப்போர்ட்டை வந்து நம்ம பை பண்ணுறதுக்கான இடமா யூஸ் பண்ணலாம், அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து செல் பண்ணுற இடமா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டில் வந்து டிமாண்ட் இருக்கும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ளை இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் டேர்ம்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரையிலும். நம்ம வந்து இப்போ 2 விதமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக், ஸோ அதாவது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரே பிளேஸில் இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையறதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரூல்ஸை பார்த்துக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறப்ப நம்ம கேண்டிலோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் இந்த 3 ப்ரைஸை எடுத்து தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுவோம். அதில் வந்து நம்ம ஓப்பன் ப்ரைஸை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டெய்லி சார்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கீழே இறங்கி அகைன் மேலே போயிருக்கு. ஸோ அதாவது ஒரு லோ வந்து லோவர் ஆகி வந்து மார்க்கெட் அகைன் லோவர் லோ வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதை சப்போர்ட்டாக வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த க்ரீன் கேண்டலோட லோ ப்ரைஸை வந்து நீங்கள் சப்போர்ட்டாக வரையலாம். ஸோ அந்த சப்போர்ட் வந்து மார்க்கெட்டில் பிரேக் ஆகியிருக்கிறதால இன்றைக்கி இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகியிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் 4 ஹவர் சார்ட் இல்லைனா 1 ஹவர் சார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ நான் 1 ஹவர் சார்ட் வைக்கிறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அகைன் கீழே இறங்கி மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ட்ரேட் ஆகியிருக்கு. ஸோ இப்படி வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மல்டிபிள் டச்சஸை வந்து கான்ஃப்ளன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் போட்ட லைனை வந்து லெஃப்ட் சைடில் எக்ஸ்ட்ரா ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்ல ஒர்த்தான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு லைனை வரைஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய டச்சஸ் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எங்கெங்கே வந்து டச்சஸ் வச்சுருக்கேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே டச் ஆகிருக்கு, அகைன் இங்கே, அகைன் இங்கே, அகைன் இங்கே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டிபிளாக ஒரு டச்சஸ் கொடுத்துட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல நல்ல சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் அகைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே இறங்குறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இந்த லெவல் வந்து ஒரு நல்லாவே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகியிருக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கின்ற தேதி பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து நடக்குது இன்றைக்கி. அண்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மேலே ப்ரீவியஸான லெவல்ஸை எடுத்து நீங்கள் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வரையலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து நல்ல டச்சஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டே ஒரு நல்ல டச்சஸ் கொடுத்துட்டு ப்ரீவியஸான லெவலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த லெவல்ஸில் ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் மல்டிபிள் டச்சஸ் இருக்கான்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த லெவல்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு 1 ஹவரில் வந்து ஒரு நல்ல லெவல்ஸ் என்ன 30 மினிட்ஸுக்கு நீங்கள் டைமை வந்து இது பண்ணி பாருங்கள், கம்மி பண்ணி பார்க்குறப்ப. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டச்சஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இங்கே, 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 இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மல்டிபிள் லெவல்ஸில் வந்து டச்சஸ் கிடச்சிருக்கியா. ஸோ இந்த இடமும் உங்களுக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைவீங்க. ஸோ இதே போல் உங்களுக்கு வந்து சப்போர்ட் வரையணும்னா மார்க்கெட்டில் கீழே வந்து மல்டிபிளாக டச்சஸ் கொடுத்த இடத்த நீங்கள் வரையலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிட்டு ஸோ டேரெக்டாக மல்டிபிள் டச்சஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைனா மார்க்கெட்டில் ஸோ லோ ப்ரைஸஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ லோ ப்ரைஸஸ் பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இங்கே தான் க்ளோஸ் ஆகிருந்துருக்கு ஒரு நாள். ஸோ இங்கே இருந்து மார்க்கெட்டு ஸோ 2 லோ வந்து உங்களுக்கு அடிச்சிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் இந்த லோ கிட்ட வந்து மார்க்கெட் இன்றைக்கி பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ அப்படியும் நீங்கள் வரையலாம். ஸோ அப்படி இல்லைனா மார்க்கெட்டில் இந்த இடத்துல மல்டிபிள் டச்சஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சப்போர்ட்டாகவும் நல்லா வரைஞ்சிருக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ இந்த 1 ஹவர் 30 மினிட்ஸில் வந்து நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் அந்த லெவல்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரேட்ஸ் கிடச்சா நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு செல்லுக்கான ஃபார்மேஷன் கிடைக்குது. இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருந்தால் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இங்கே கிடைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்மேஷன் வந்து கிடச்சிருக்கு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு செல் எடுத்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரிவார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் கிட்ட உங்களுக்கு செல்லுக்கான கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் பார்த்துட்டு செல் எடுக்கலாம். அண்ட் சப்போர்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பைக்கான ஃபார்மேஷன் பார்த்துட்டு பை எடுக்கலாம். ஸோ அதே போல் நாங்கள் சப்போர்ட்டு எங்கெல்லாம் ஒர்க் ஆயிருக்குன்னு வந்து எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ ப்ரீவியஸான வரைஞ்ச லெவல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட் வந்து வச்சிருக்கேன். ஸோ சப்போர்ட் வந்து எங்கே நல்லாவே ஒர்க் ஆகிருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வரைஞ்சிருந்தோம். ஸோ ஒரு மல்டிபிள் லெவல்ஸ் வந்து டச் ஆகியிருக்குன்ட்டு. ஸோ திருப்பியும் காட்டுறேன். ஸோ இந்த லெவல்ஸை பாருங்கள். ஸோ எப்படி டச்சஸ் கொடுத்துருக்கு இந்த லெவல்ஸ். அகைன் மார்க்கெட் மேலேருந்து கீழே இந்த லெவல்ஸ்க்கு வந்தோடனே நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுக்குது இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சின்ன டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு பைக்கான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வரப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல பைக்கான சான்சஸ் பார்க்கலாம். இப்போ நான் 1 ஹவர் வச்சிருக்கிறதால 15 மினிட்ஸ்க்கு வந்து டைம் ஃப்ரேம் மாற்றுறேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங். அகைன் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பியும் பவுன்ஸ் ஆகி மேலே போகுது. இதே 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் இந்த கேண்டில் கிட்ட இங்கே ஓப்பன் ஆகி ஒரு நல்ல பவுன்ஸ் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பையிங் அண்ட் செல்லிங் சான்சஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னொரு ரூல் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸை வச்சு தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். அண்ட் செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வரைகிறப்ப எப்போவுமே ஒரு ஏரியாவாக பாருங்கள், ஒரு லெவலாக பார்க்காதீங்க, அதாவது ஒரு லைனாக பார்க்காதீங்க. ஸோ இப்போ நான் ஒரு லெவல்ஸ் வரைகிறேன், இந்த இடத்துல ஒரு லைன் வரைகிறேன்னா அது வந்து ஒரு பெரிய ஏரியா மாரி பாருங்கள். ஸோ இந்த இடத்த நான் அப்படி மார்க் பண்ணுறேன்னா அந்த இடத்துக்குள்ளார வந்து நீங்கள் சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து இந்த லைனை தொட்டுட்டு தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைனுக்கு கீழேயும் நடக்கலாம், அந்த லைனுக்கு மேலேயும் போயிட்டு நடக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஏரியாவாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களால் ட்ரேட்ஸ் வந்து நல்லாவே பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, ரோல் சேஞ்ச். ஸோ ரோல் சேஞ்ச்னா என்னென்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த இடம், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கேருந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகி மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து பிரேக் ஆகிருக்கு இல்லையா. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆன லெவல் வந்து அகைன் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆன மார்க்கெட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி இங்கேருந்து வந்து கீழே இறங்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து ரோல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து ஒரு சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா அது அகைன் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதே போல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதுன்னா அது வந்து சப்போர்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதனோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் ஒரு 30 மினிட்ஸில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் நிஃப்டியோட சார்ட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் ஒரு லெவல்ஸ் வரைகிறேன். ஃபஸ்ட்டு லெவல்ஸை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இங்கே ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் வந்து நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகி பிரேக் ஆகிருக்கு. அதாவது ரோல் சேஞ்ச் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் டச் பண்ணுறப்ப ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு இதே லெவலுக்கு வரப்போ மேலேருந்து கீழே இறங்கிருக்கு இல்லையா. ஸோ இதை தான் வந்து நான் வந்து ரிவர்சல்னு சொல்லலாம், இல்லை ரோல் சேஞ்சுன்னு சொல்லலாம். இன்கேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இதே லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் வந்து அதே லெவலில் தொடுறப்ப மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா திருப்பி அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே போல் ஒரு சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னொரு ரூலு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்ட்டு. ஸோ இது பேர் தான் மல்டிபிள் டச்சஸை பேஸ் பண்ணி நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா லைன் சார்ட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைனமிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வரையிறதுன்ட்டு. ஸோ டைனமிக்ன்றது வந்து உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கூடவே வரும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிப்பேன். ஸோ மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மூவிங் ஆவரேஜில் 2 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ். செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 20, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50. ஸோ கலர்ஸ் வந்து வேரி பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டைனமிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை எப்படி வந்து ரியாக்ட் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ மார்க்கெட் மேலே போக போக இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 20 வந்து ஒரு சப்போர்ட்டாகவே ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லாவே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் சப்போர்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் அந்த லெவல்ஸ் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே போகும். ஸோ இதை வந்து நீங்கள் டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு உங்கள் கூடவே கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னா 20 and 50 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 15 மினிட்ஸ் அல்ல 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போகிறீங்கன்னா ஸோ நல்லாவே வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகிருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 20-50க்கு கீழே இருக்கிறப்ப ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நல்ல ரெசிஸ்டன்ஸாக கொடுத்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் அதே போல் தான் மார்க்கெட் இன்றைக்கி கீழே இறங்கி ஸோ மேலே போய்ட்டு டச் பண்ணிவிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் 20 and 50 பீரியடு மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அண்ட் டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட வரேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வந்து கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ரெனால்ட் சைனிங் ஆஃப்.